வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வெண்டைக்காய் பக்கோடா. வெண்டைக்காயை வச்சு நல்ல காரசாரமாக, நல்ல முறுன்னு, நல்ல கிறிஸ்பியாக ஈவினிங் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷ் இது. நல்ல ஹெல்த்தியான சைடிஷ்ஷும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காயில் பக்கோடா செஞ்சால் கொஞ்சம் வளவலன்னு இருக்குன்னு எல்லோரும் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நல்ல பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கினா நல்ல முறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் நல்ல பிஞ்சு வெண்டைக்காயாக, இது மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயாக நல்லா வாங்கிட்டு அதை நல்லா இது மாதிரி வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு துணியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் துடைச்சிடணும். அப்படி துடைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெண்டைக்காய் முறுன்னு வரும். ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வழுக்குன்னு இருக்கும். வெண்டைக்காயை இந்த நுனியையும் இந்த முன்னாடி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கீரல் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே போகும். இது மாதிரி ஒரே ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா வெண்டைக்காயும் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் இதில் போடுற மாதிரி நான் காட்டலை, ஆனால் போட்டுட்டேன். மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இஞ்சி பூண்டு தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் மிளகாய்த்தூள் போடுறது மட்டும் கட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அந்த வெண்டைக்காய் மசாலா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி பிரட்டிக்கோங்க. வெண்டைக்காய் நம்ம பிரட்டுறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. நீங்கள் அப்படி ஒட்டிச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டும். நீங்கள் வெண்டைக்காயை எடுத்து பார்க்குறப்ப தனித்தனியாக இருக்கணும். இது மாதிரி தனித்தனியாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. அதுதான் நம்ம மாவு பிசைகிற பதம். தேவையான அளவு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் டெக்கரேஷனுக்காக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு அழகுக்காக நம்ம அதை போடுறோம். நம்ம மசாலாலாம் பிரட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை ஒவ்வொரு வெண்டைக்காயாக இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுங்க. ஒரே இதாக எடுத்து போட்டுறாதீங்க. ஒட்டுமொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ எடுக்கிறப்போ உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க. உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா முழு வெண்டைக்காயை அப்படியே கூட நீங்கள் மசாலா பிரட்டி செய்யலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி கூட பண்ணலாம். இது மாதிரி இருந்தால் தனித்தனியாக வரும். வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணுறப்ப தனித்தனியாக போடுங்க. நல்லா வெண்டைக்காய் அந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வெண்டைக்காய் நல்லா முறுன்னு வர அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நம்ம வெங்காயத்தில் பக்கோடா போடுவோம், முந்திரியில் பக்கோடா போடுவோம். வெண்டைக்காயில் பக்கோடா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் நேரத்தில் அவ்வளோ சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, நல்ல காரசாரமாக, நல்ல முறுன்னு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் எப்படி கூட வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஒரு நம்ம வீட்டில் இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. எப்படி எல்லா வெண்டைக்காயும் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்
தனித்தனியாக இருக்குது. இதுதான் பதம். அவ்வளோதான். வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வெண்டைக்காயில் இன்னும் நீங்கள் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ணுவீங்க, விதவிதமாக பண்ணுவீங்கன்னு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகாமல் ஒரு லைக்காவது போட்டு போங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பக்கோடாவை இதோட ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து ஒரு ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்மளுக்கு கடையில் போய் வடை பஜ்ஜி ஒரு 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுனால வேலை நம்மளுக்கு மிச்சம்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் செய்கிறது தான் உடம்புக்கு நல்லது. இது மாதிரி வீட்டிலையே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. அதனால் நீங்களும் இந்த வெண்டைக்காய் பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.